அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளின் 2024 இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ல டுடே புக்ஸ் அண்ட் ஆத்தரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. பொதுவாக இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் இந்த வீடியோவில் வச்சுருக்கிறேன். நீங்கள் ரீட் பண்ணும்போது இந்த டாபிக் மட்டும் இங்கிலீஷில் ரீட் பண்ணிக்கங்க. ஏன்னா டிஎன்பிசி இந்த டாப்பிக்கை எந்த அளவு கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 காலமாக பிரிச்சிருப்பேன். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா புக்குடைய நேம், செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புக்கு யார் எழுதுனாங்களோ அந்த ஆத்தருடைய நேம், தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு இது மெமரி பண்ணுற மாதிரி டாபிக் தான், சரிங்களா? இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு புக்கு யார் எழுதுறாங்க அப்படிங்கிறத நம்ம டேட்டா பார்த்துட்டே போவோம். நான் ஏன் வந்து பார்த்திங்கன்னா புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் உள்ளே வச்சிருக்கிறேன்னா, சில டைம் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஞாபகம் வருமா, ஒரு பிக்சர் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக மெமரியில் நிற்கும். அதுக்காக தான் வச்சிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா புக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் வச்சிருக்கிறேன். ஈஸியாக மெமரி பண்ணக்கூடிய அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரி, வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புக் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வார் டைரி, சரிங்களா? இஸ்ரேல் போர் நாட்குறிப்பு அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தோம்னா விஷால் பாண்டே, சரிங்களா? இஸ்ரேல் வார் டைரி அப்படிங்கிற புக்கை வந்து பார்த்தா அதனுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தா யார்? விஷால் பாண்டே. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீரப் சோப்ரா, த மேன் ஹூ மேட் ஹிஸ்ட்ரி, சரிங்களா? எனது நீரப் சோப்ரா அவருடைய புக்கு தான் த மேன் ஹூ மேட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கு, சரிங்களா? யாருன்னு பார்த்தோம்னா நோரிஸ் ஃபரீதம், சரிங்களா? நோரிஸ் ஃபரீதம், நீரப் சோப்ரா, சரிங்களா? ஈட்டி எறிவர் பார்த்தீங்களா நம்ம இதில், அவர் தான் சரித்திரம் படைத்த மனிதன் அப்படிங்கிற புக்கு யார் எழுதுனாங்கன்னு கேட்டாங்கன்னா நோரிஸ் ஃபரீதம். தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாம்ஸ்கிருதிக்கே அயாம் அப்படிங்கிற ஒரு புக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மனோரமா மிஸ்ரா, சரிங்களா? டாக்டர் மனோரமா மிஸ்ரா தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்ஸ்கிருதிக்கே அயாம் அப்படிங்கிற புக்கினுடைய ஆத்தர். ஃபோர்த் ஒன்றுங்க காந்தி எ லைஃப் இன் 3 கேம்பெயின், சரிங்களா? காந்தி 3 பிரச்சாரங்களில் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு புக்குங்க. யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா எம்ஜே அக்பர், சரிங்களா? காந்தி எ லைஃப் இன் 3 கேம்பெயின் அப்படிங்கிற புக்கு, சரிங்களா? யார் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் அப்படின்னு பார்த்தா எம்ஜே அக்பர். ஃபோர்த் ஒன்று வந்து பாருங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்டு ரிபப்ளிக், சரிங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்டு ரிபப்ளிக், அடிப்படை அமைப்பும் குடியரசும் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை. யார் ஆத்தர்? பிஎஸ் ஸ்ரீதரன் பிள்ளை. நெக்ஸ்ட் புக் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் பிரேவ் ஹார்ட் லச்சித் ஃபர்ஃபுகன் அப்படிங்கிற ஒரு புக்கு. யார் இதை எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அரூப் குமார் தத்தா, சரிங்களா? எனது அஸ்ஸாம் பிரேவ் ஹார்ட் லச்சித் ஃபர்ஃபுகான் அப்படிங்கிற புக்கை வந்து பார்த்தா அதோடைய ஆத்தர் பேர் என்னது? அரூப் குமார் தத்தா. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி, அவங்க தான் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டது தான் என் அன்காமன் லவ் த இயர்லி லைஃப் ஆஃப் சுதா அண்டு நாராயணமூர்த்தி. ஒரு அசாதாரண காதல், சுதா மற்றும் நாராயணமூர்த்தியுடைய ஆரம்பகால வாழ்க்கை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, சுதா நாராயணமூர்த்தி, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அன்காமன் லவ் அப்படிங்கிற ஒரு புக்கில். யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சித்ரா பானர்ஜி, அடுத்தது திவாக ஹருணி, சரிங்களா? திவா ஹருணி, சரிங்களா? இவங்க தான் வந்து பார்த்தா இந்த புக்கினுடைய ஆத்தர். நெக்ஸ்ட் புக் வந்து பார்த்திங்கன்னா கோட் டிபெண்ட் லிவிங் இன் த ஷேடோ ஆஃப் ஏஐ, குறியீடு சார்ந்தது ஏஐயின் நிழலில் வாழ்வது, சரிங்களா? இந்த புக்குடைய ஆத்தர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மதுமிதா முர்கியா, சரிங்களா? மதுமிதா வந்து பார்த்திங்கன்னா முர்கியா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது கோட் டிபெண்ட் லிவிங் இன் த ஷேடோ ஆஃப் ஏஐ அப்படிங்கிற புக்கினுடைய ஆத்தர். நெக்ஸ்ட் புக் வந்து பார்த்திங்கன்னா விஷன் டு விக்டரி, சரிங்களா? அன்லீசிங் இந்தியா எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பாங்க. யார் புக்குடைய ஆத்தர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அஜய் தாக்கூர், சரிங்களா? அஜய் தாக்கூர் எழுதின புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விஷன் டு விக்டரி அந்த புக்கு, சரியா? அடுத்தது ஒய் பாரத் மேட்டர், ஏன் பாரதம் முக்கியமானது, சரியா? இது வந்து பார்த்தா ஃபேமஸான புக்கு. இதுவும் கேட்க வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டினில் இதுவும் ஒன்று, சரிங்களா? டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், சரிங்களா? நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஜெய்சங்கர், அவர் எழுதின ஒரு புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒய் பாரத் மேட்டர், சரிங்களா? நெக்ஸ்ட் புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்ரன் டாட்டா அவருடைய லைஃப்பை பற்றி சொல்லக்கூடியது ரத்ரன் டாட்டா எ லைஃப், சரியா? தாமஸ் மேத்யூ அவரால் எழுதப்பட்ட ஒரு புக்கு, சரியா? ரீசெண்டாக டாட்டா இறந்துருப்பாங்க, அதனால் இது மாதிரி புக்கில் வந்து கூட இன்னொன்று வாங்க உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரத்ரன் டாட்டா எ லைஃப், இந்த புக்கை யார் எழுதியிருப்பாங்க? தாமஸ் மேத்யூ. நெக்ஸ்ட் புக் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின் மமல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் மலைப்பாலூட்டிகள் அப்படிங்கிற ஒரு புக்கு. யாருன்னு பார்த்தா எம்கே ரஞ்சித் சிங், சரிங்களா? மவுண்டெயின்
மமல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, எம்கே ரஞ்சித் சிங். இதுதான் வந்து பார்த்தா அந்த ஆத்தருடைய நேம். நெக்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா வார் பை ஜேர்னலிஸ்ட். சரிங்களா, வார் பை ஜேர்னலிஸ்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா பாப் வுட்வார்ட். சரிங்களா, பாப் வுட்வார்ட். சரிங்களா, இது ஒரு ஃபேமஸான புக்கு, இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கலாம். அடுத்தது விட்னஸ், சாட்சி அப்படிங்கிற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் எழுதியிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி தான். யாருன்னு கேட்டாங்கன்னா முன்னாள் இந்திய மல்யுத்த வீராங்கனை இருக்கக்கூடிய சாக்ஷி மாலிக். சரிங்களா, சாக்ஷி மாலிக் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்தியாவுடைய வெஸ்ட்லர். சரிங்களா, அவங்களுடைய ஒரு புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விட்னஸ், சாட்சி. நெக்ஸ்ட் புக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத் வாக்கியா, அதாவது கிளாசிக்கல் மியூசிஷியனாக இருக்கக்கூடிய பாரத் பால்வல்லி. சரிங்களா, பயோகிராஃபி ஆஃப் கிளாசிக்கல் மியூசிஷியன் பாரத் பால்வல்லி, அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு தான். யார் இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்கன்னா பிரவீன் விட்டல் தர்டே. சரிங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்களுடைய ஆதர். யார் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாரத் வாக்கியா அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய இசைக்கலைஞர் இருக்கக்கூடிய பாரத் பால்வல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்மந்தப்பட்டது. யார் இந்த புக்கினுடைய ஆத்தர் அப்படின்னு பார்க்கும்போது பிரவீன் விட்டல் தர்டே. சரிங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கினுடைய ஆத்தர். யார் இந்த புக்கை வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணுறாங்க, வெளியிடக்கூடியவர் யாருன்னு பார்த்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அடுத்து ஒரு முக்கியமான பர்சனாலிட்டிங்க லாரா, த இங்கிலாந்து கிரானிக்கல்ஸ். சரிங்களா, அப்படிங்கிற புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. யாருடையது அப்படின்னு பார்த்தாங்கன்னா பிரைன் லாராவுடைய வாழ்க்கை வரலாறு, த இங்கிலாந்து கிரானிக்கல்ஸ். லாரா த இங்கிலாந்து கிரானிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா யாருடையது அப்படின்னு பார்த்தாங்கன்னா பிரைன் லாரா. அடுத்த ஒரு புக்குங்க காக்கிமே இஸ் த பிரக்கையா அப்படிங்கிற ஒரு புக்கு, மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எ ஐபிஎஸ் ஆஃபீஸர். சரிங்களா, அதாவது ஒரு போலீஸ் அதிகாரியுடைய அவங்களுடைய நினைவுகள் அதுக்கப்புறம் அனுபவத்தை பற்றி இந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. புக்கினுடைய ஆத்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா அனில் ரத்தூரி. சரிங்களா, காக்கிமே செத்த பிரக்கையா அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனில் ரத்தூரி அவரால் எழுதப்பட்டது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்குங்க, இதெல்லாம் கேட்க ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியது ஆர்பிட்டல். சரிங்களா, புக்கர் பிரைஸ் வின் பண்ணின ஒரு புக்கு, 2024 புக்கர் பிரைஸ் வின் பண்ண ஒரு புக்கு எது, ஆர்பிட்டல், சமந்தா ஹார்வி. சரிங்களா, ஆத்தர் வந்து பார்த்தா யார், சமந்தா ஹார்வே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கைரோஸ், இது வந்து பார்த்தா 2024 இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ் வின் பண்ண புக்கு. சரிங்களா, கைரோஸ் அப்படிங்கிறது 2024 வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ் வின் பண்ண ஒரு புக்கு, ஜென்னி எர்பன்பெக். சரிங்களா, புக்குடைய ஆத்தர் பேர் என்னது, ஜென்னி எர்பன்பெக். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கினுடைய ஆத்தர். மை பிலவுட் லைஃப். சரிங்களா, தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. யார் இந்த புக்கினுடைய ஆத்தர் அப்படின்னு பார்க்கும்போது அமிதவ குமார். சரிங்களா, மை பிலவுட் லைஃப் அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஆத்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா அமிதவ குமார். நெக்ஸ்ட் புக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ பாரத், மோடி விஷன் அண்ட் டெவலப்மெண்ட் 2019 to 2024, புதிய பாரதம் மோடியின் பார்வை மற்றும் மேம்பாடு அப்படிங்கிற புக்கு இருக்குது. நியூ பாரத் அப்படிங்கிற நேமில் யாருன்னு கேட்டாங்கன்னா ரவி பிரஸ்ரா. சரிங்களா, ரவி பிரஸ்ரா அவர் எழுதின புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ பாரத். அடுத்ததுங்க திப்பு சுல்தான், த ஷாஹா ஆஃப் த மைசூர் இன்டரெக்னம். சரிங்களா, அப்படிங்கிற ஒரு புக்கு, திப்பு சுல்தான் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தா த ஷாஹா ஆஃப் த மைசூர் இன்டரெக்னம் அப்படிங்கிற ஒரு புக்கு. சரிங்களா, யார் இதனுடைய ஆத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சம்பத். சரிங்களா, விக்ரம் சம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அப்படிங்கிற புக்குடைய ஆத்தர். அடுத்த புக்குங்க தாய்லாமா, சீக்ரெட் டு ஹாப்பினஸ். தாய்லாமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கான ரகசியம் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதியிருப்பாங்க. யார் இந்த புக்குடைய ஆத்தர் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் தினேஷ் ஷஹரா. சரிங்களா, தாய்லாமா சீக்ரெட் டு ஹாப்பினஸ் அப்படிங்கிற புக்கு, இந்த புக்கினுடைய ஆத்தர் வந்து பார்த்தா டாக்டர் தினேஷ் ஷஹாரா. அடுத்த புக்குங்க த ஷோ மேன். சரிங்களா, நிறைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மேட்ச் திசை திருப்பக்கூடிய ஆள் தான் யார், மேக்ஸ்வெல். சரிங்களா, அவருடைய பயோகிராஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஷோ மேன். கிளான் மேக்ஸ்வெல் அவருடைய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர், அவருடைய புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ மேன். அடுத்ததுங்க ஸ்பீக்கிங் வித் நேச்சர், த ஆர்ஜின் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம், இயற்கையுடன் பேசுதல், இயற்கை சுற்றுச்சூழல்வாதத்தின் தோற்றம் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் எழுதியிருப்பாங்க. யார் இந்த புக்கினுடைய ஆத்தர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமச்சந்திர குஹா. இயற்கையுடன் பேசுதல், இந்திய சுற்றுச்சூழல்வாதத்தின் தோற்றம் அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தா யாருடையது அப்படின்னு பார்த்தா ராமச்சந்திர குஹா. மோடி கவர்னன்ஸ் ட்ரைம்ப். சரிங்களா, மோடியின் ஆட்சி வெற்றி அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தா யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தருண் சுக். சரிங்களா,
தருண் சுக் அவர் வெளியிட்டதை வந்து பார்த்தீங்கன்னா மோடியின் ஆட்சி வெற்றி, மோடி கவர்னன்ஸ் ட்ரைம்ப் அப்படிங்கிற ஒரு புக்குங்க. 75th கிரேட் ரெவல்யூனரி ஆஃப் இந்தியா, சரிங்களா, 75 கிரேட் ரெவல்யூனரிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் 75 பெரிய புரட்சியாளர்கள் அப்படிங்கிற புக்கை வந்து பார்த்தா யார் எழுதி வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பீம் சிங், சரிங்களா. இந்தியாவின் 75 பெரிய புரட்சியாளர்கள் அப்படிங்கிற புக்கை வந்து பார்த்தா யார் எழுதி வெளியிட்டாங்க, பீம் சிங். அடுத்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அமெரிக்கா. இப்போ அடுத்தது இன்னும் 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்கக்கூடிய நியூ பிரசிடென்ட் யாருங்க, டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அமெரிக்கா. நெக்ஸ்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்செட்ஜி டாட்டா பவர்ஃபுல் லேர்னிங்ஸ் ஃபார் கார்ப்பரேட் சக்ஸஸ் அப்படிங்கிற புக்கினுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தா ஆர் கோபாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் பட். அதாவது சாம்செட்ஜி டாட்டா பவர்ஃபுல் லேர்னிங்ஸ் ஃபார் கார்ப்பரேட் சக்ஸஸ் அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கு வந்து பார்த்தா யார் ஆத்தர், யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கோபாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் பட். அடுத்தது நம்மளுடைய ஃபார்மர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த வெங்கையா நாயுடு, அவரை பற்றி ஒரு 2 புக்கு கொடுத்துருப்பாங்க, யாருன்னு பார்ப்போம். வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு புக்குங்க. வெங்கையா நாயுடு சேவை வாழ்க்கை யார் வெளியிட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். யார் எழுதியிருப்பாங்கன்னா சிறிஎஸ் நாகேஷ் குமார், சரிங்களா. நாகேஷ் குமார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகா நேதா லைஃப் அண்ட் ஜேர்னி ஆஃப் ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடு, சரிங்களா, அப்படிங்கிற புக் எழுதியிருக்கிறாங்க. மகா நேதா ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடின் வாழ்க்கை மற்றும் பயணம் அப்படிங்கிற நேமில் புக் எழுதியிருக்கிறாங்க. புக்கு யார் எழுதியிருக்கிறாங்கன்னா ஸ்ரீ சஞ்சய் கிஷோர், சரிங்களா, ஸ்ரீ சஞ்சய் கிஷோர், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர். என்ன புக்குக்கு, மகா நேதா ஸ்ரீ எம் வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை மற்றும் பயணம். நெக்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் கம்பேஷன், சரிங்களா, கருணையின் புத்தகம் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தா எழுதியிருப்பாங்க. யார் முக்கியமான ஆத்தர் பாருங்க, தாய்லாமா, அதுக்கப்புறம் கைலாஸ் சத்யாத்ரி, சரிங்களா. கைலாஸ் சத்யாத்ரி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பர்சனாலிட்டி, இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான புக்கு, இதுவும் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய புக்கு சோர்ஸ் கோடு அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தா யாருடைய புக்காமா, பில்கேட்ஸ், சரிங்களா. அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி எழுதியிருப்பார். மூலக்குறியீடு சோர்ஸ் கோட் அப்படிங்கிற நேமில் பில்கேட்ஸுடைய புக்குங்க. புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் வித் அவுரங்கசீப், சரிங்களா, கான்வர்சேஷன் வித் அவுரங்கசீப், அவுரங்கசீப்புடன் ஒரு உரையாடல் அப்படிங்கிற புக்கு. இதனுடைய ஆத்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஷாரு நிவேதிதா, சரிங்களா, ஷாரு நிவேதிதா, இவங்க தான் வந்து பார்த்தா அந்த புக்கினுடைய ஆத்தர். அடுத்த வீல் ஆஃப் ரிசர்ச் ஆராய்ச்சி சக்கரம் அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றினா சௌமியா சுவாமிநாதனை பற்றி. யார் இதனுடைய ஆத்தர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அனுராதா மஸ்கரென்ஹாஸ், சரிங்களா, அனுராதா மஸ்கரென்ஹாஸ், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீல் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிற புக்கினுடைய ஆத்தர். அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்குங்க, இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஐ ஹேவ் த ஸ்ட்ரீட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தா மிஸ் ஆகிருக்கு, அதில் ஆட் பண்ணிக்கங்க, சரிங்களா. ஐ ஹேவ் த ஸ்ட்ரீட் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி, நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா சுயசரிதை, சரிங்களா. இந்தியன் கிரிக்கெட்டர் ரவிச்சந்திர அஸ்வின் அவருடைய பயோகிராஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் த ஸ்ட்ரீட் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி. அடுத்ததுங்க ஹெவன்லி ஐலாண்ட் ஆஃப் கோவா, கோவாவின் பரலோக தீவுகள் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் பிள்ளை அவரால் எழுதி வெளியிடப்பட்டது, சரிங்களா. ஹெவன்லி ஐலாண்ட் ஆஃப் கோவா, யார் இதனுடைய ஆத்தர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கோவா கவர்னர் ஸ்ரீதரன் பிள்ளை. அடுத்த புக்குங்க ஜஸ்ட் எ மெர்சினரி, சரிங்களா, ஜஸ்ட் எ மெர்சினரி, வெறும் ஒரு கூலிப்படை அப்படிங்கிற நேமில் தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் ரீட் பண்ணிக்கங்க, புக்கு ஆத்தர் மட்டும், சரிங்களா. கொஞ்சம் தமிழ் இருக்கிறவங்களும் ஸ்ட்ரகிள் ஆக இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% வாய்ப்பு இல்லை. ஒரு கொஷின் கம்பல்சரி புக்கு வரும், அதனால் மிஸ் பண்ணிட வேணாம். ஜஸ்ட் எ மெர்சினரி அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஃபார்மர் கவர்னராக இருந்த அவர் பேர் என்னது சுப்பாராவ் அவரால் எழுதி வெளியிடப்பட்டது, சரிங்களா. ஜஸ்ட் எ மெர்சினரி அப்படிங்கிறது யாருடைய புக் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ கவர்னராக இருந்த சுப்பாராவ் அவருடைய புக்கு. அடுத்தது த வின்னர் மைண்ட் செட், சரிங்களா, இது ஒரு ஃபேமஸான ஒரு கிரிக்கெட்டர் புக்கு தான். த வின்னர் மைண்ட் செட், ஷேன் வாட்சன் இருப்பார் பார்த்தீங்களா, அவருடைய பயோகிராஃபி, சரிங்களா. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் வந்து பார்த்தா ஷேன் வாட்சன், அவருடைய புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா த வின்னர் மைண்ட் செட். நெக்ஸ்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தின் யோசனை அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா சாம் பிட்ரோடா, சரிங்களா, அவரால் எழுதப்பட்டது. எனது த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி வந்து பார்த்தீங்கன்னா சாம்
பிட்ரோடா அப்படிங்கிற ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதியிருப்பாங்க. அடுத்த ஒரு புக்கு பாருங்கள், த பிரிஸ்னர் ஆஃப் போபால், சரிங்களா, போபாலின் கைதிகள் அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிம் வாக்கர், சரிங்களா, போபாலின் கைதிகள் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா டிம் வாக்கர். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது, கார்கில் வார் த டேர்னிங் பாயிண்ட், சரிங்களா, கார்கில் வார் வந்து பார்த்தீங்கன்னா த டேர்னிங் பாயிண்ட், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கினுடைய நேம். யார் எழுதியிருப்பாங்கன்னா லேட் கலோனல், சரிங்களா, அதாவது மறைந்த கர்னல் மகோட் பசப்பா ரவீந்திரநாத், சரிங்களா, அவர் பேர் என்னது, மகோட் பசப்பா ரவீந்திரநாத். அவர் வந்து பார்த்தா ஒரு கர்னலாக இருந்தவர். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா, கார்கில் வாரில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கார்கில் வார் த டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது யாருடைய புக் அப்படின்னு கேட்டாங்கன்னா கர்னல் மகோட் பசப்பா ரவீந்திரநாத் அவருடைய புக்கு. இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக் அண்ட் ஆத்தர் அப்படிங்கிற ஒரு டாபிக் முடிஞ்சது. கிட்டத்தட்ட முக்கியமான ஒரு 42 புக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் படிக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் நிற்கிறதுக்காக புக்கினுடைய ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வச்சுருக்கிறேன், சரிங்களா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்லோட் பண்ணிடுவேன். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்பேன். 1 வீக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன். டெலிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் கீழே கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.